அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வேதத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் நாம் அதை பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய சீசர்களிடத்தில் சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்க சொன்ன வார்த்தை தான் இது. யார் இந்த யோவான் ஸ்நானகன் என்று பார்ப்போமானால், சகரியா எலிசபெத் தம்பதியினருக்கு மகனாய் பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் எலிசபெத்துடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு குழந்தை தான். இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். இவன் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இவன் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்தவன், தேவனுடைய ஊழியத்தை செய்தவன், ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். இந்த யோவான் ஸ்நானகனிடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்படி இந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்த ஒரு மனுஷன். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு விசேஷத்த ஒரு பாத்திரம். இயேசு இவனை குறித்து சொல்லியிருக்கிற சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று இயேசுவே சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இவன் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, இதே மத்தேயு 11வது அதிகாரத்தில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு இதே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த ஒரு தேவ மனுஷன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் தான் யோவான் எழுதிய புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அவர் இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிற சாட்சி என்ன அப்படின்னு சொன்னால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவார். அப்படியே கீழான வசனங்களில் நம்ம பார்ப்போமானால், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் புறாவை போல இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவர்தான் அப்படின்னு சொல்லி முன்பாகவே தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்று இந்த இயேசுவை உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்ட யோவான் ஸ்நானகன், இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்ட யோவான் ஸ்நானகன், அவன் முன்பாகவே இயேசுவை குறித்து சாட்சி சொன்ன ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். ஆமென். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு விசேஷித்த பாத்திரம் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இப்படி இயேசுவை அறிமுகப்படுத்தியவன், மற்ற சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியவன், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பேசியவன், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பெற்றவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா, இந்த வசனம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று இந்த யோவான் ஸ்நானன் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போமானால், இந்த வார்த்தையை யோவான் ஸ்நானன் சொல்லும்போது சிறைச்சாலையில் இருக்கிறார். எப்படி இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாரோ, எப்படி இயேசுவை குறித்து வெளிப்பாடை பெற்றிருந்தாரோ, தேவனுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருந்தார் இவர் இந்த உலகத்தில். இவ்வளவாக ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்த ஒரு மனுஷனுக்கே தன்னுடைய வாழ்க்கையில் இடல் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஏன் இந்த இடல் இவருடைய வாழ்க்கையில், ஏன் திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின் இவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்ப்போமானால், இவர் ஏரோது அப்படின்ற ஒரு ராஜாவுடைய பாவத்தை குறித்து கண்டித்து பேசியதுனால இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பார். தன்னுடைய முந்தின நாட்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்து
ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அன்றாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்த பாக்கியத்தை பெற்ற இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு நீதியும் பரிசுத்தமும் உள்ள ஒரு தேவ மனுஷன். ராஜா என்று கூட பார்க்காமல் அந்த ராஜாவுடைய பாவத்தை குறித்து கண்டித்து பேசியதால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில். ராஜாவுடைய பாவத்தை குறித்து கண்டித்து பேசியதால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்போது சிறைச்சாலையின் அனுபவம் என்பது ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. சிறைச்சாலை சுதந்திரமற்ற ஒன்று. சிறைச்சாலையில் மற்றவர்கள் நம்மை நடத்துவார்கள். சிறை என்பது ஒரு மனுஷனுக்கு வேதனையான ஒன்று. அப்போது இப்படி ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன் இந்த நாட்களில் நீதி நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறார் சொன்னால் துன்பப்படுகிறார். எங்கே இருக்கிறார்? சிறைச்சாலையில் இருக்கிறார். ராஜா என்று கூட பாராமல் அவனுடைய பாவத்தை குறித்து பேசிய ஒரு தைரியமுள்ள ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு நீதியாய் நடந்து கொண்டது நிமித்தமாய், தேவனுடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாய் எங்கே இருக்கிறார் என்று பார்ப்போமானால் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இந்த கேள்வி எழுப்புகிறது. என்னென்னா, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று இந்த கேள்வி அவருக்குள் எழும்புகிறது. அப்போது ஏன் இப்படி இயேசுவை குறித்து சாட்சி சொன்னவர்? இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் அப்படின்லாம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவர் இப்போ இவரே கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா என்று. பாருங்க, ஒரு தரிசனம் பெற்ற மனுஷனை கூட சிதைத்து விடுகிறது என்ன என்று நாம் பார்ப்போமானால் அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், துன்பம், உபத்திரவம், வேதனை. அப்போ துன்பமும் உபத்திரமும் வேதனையும் பிரச்சனையும் வரும்போது நமக்கு என்ன யோசனை வரும் அப்படின்னு சொன்னால், ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை இல்லை? நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்கிறேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேனே, நான் ஆண்டவருக்காய் கொடுக்கிறேனே, ஆகிலும் ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே கேள்விகள் எழும்பலாம். ஆண்டவர் என்னை மறந்தாரா? ஆண்டவர் என்னை விட்டு விட்டாரா? ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லையா என்றெல்லாம் நமக்கு தோணலாம். ஆனால் ஒன்றை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன். பாவம் என்று பாவத்தை சுட்டி காட்டும் போது அவன் ராஜா என்றும் பார்க்கவில்லை. அப்படி அவன் உண்மையுள்ள ஊழியக்காரனாயிருந்தான். ஆனால் அவன் சிறைச்சாலையில் போன பிறகு அவனுக்கே இடர் வந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த உபத்திரவமும் துன்பம் தான். அப்போது இந்த நாட்களில் ஒருவேளை நாம் உபத்திரவத்தின் பாதையில், துன்பத்தின் பாதையில் நடந்து போய்கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். ஆமென். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நீதியாய் நடக்கிறது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆமென். நீதியாய் நீங்கள் நடக்கிறதுனால உங்களை மனுஷர் பகைக்கக்கூடும். ஆமென். உங்களை சிறைச்சாலையில் மனிதர்கள் தள்ளக்கூடும். ஆனாலும் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ யோவான் ஸ்நானனுக்கு வந்த அந்த கொஸ்டின் என்னென்னா, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு தன்னுடைய சீடத்தில் சொல்லி இயேசுவிடத்தில் கேட்க சொன்ன போது அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்களுடைய காதுகள் திறக்கப்படுகிறது, மரித்தோர் எழும்புகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவைகளை சொல்லி இதை யோவான் ஸ்நானன்ட்ட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த மொத்த மனுக்குலத்தையும் தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து மீட்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பரலோக மேன்மையை துறந்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் அவர் அதற்கான விலைக்கரியத்தை கொடுத்து எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்து இந்த மனுஷனுக்கு மீட்புக்குண்டான ஒரு வழியை செய்துவிட்டு போனார். ஆனால் அவர் அந்த நாட்களில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படின்னா
இந்த மொத்த மனுக்குலத்தை மீட்க வந்த இயேசு இவரை நோக்கி பார்க்கிறதால் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு மீட்பு. இவரை பற்றி கொண்ட பிறகு, இவரை அறிந்து கொண்ட பிறகு, இந்த இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு, சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு, எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. சத்தியத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையானே தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்தாலும் அவன் உறுதியாய் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது நிலையில்லாத வாழ்க்கை. இது நிலையில்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், மனித நேயம் இந்த நாட்களில் மனுஷனிடத்தில் குறைந்து போயிருக்கிறது. அங்கே கொலை கொள்ளை, எங்கே நம்ம செய்தியை கேட்டாலும் கொலை கொள்ளை. அப்படி மனுஷனுடைய அன்பு இந்த நாட்களில் தணிந்து போயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற பயம் பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இல்லை. ஆனாலும் நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொண்டீங்களோ, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, சத்தியத்தை அறிந்து கொண்டீங்களோ, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களோ, ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, நீங்கள் எந்த துன்பம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை விட்டு விலகாதிருங்கள். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுலேருந்து எனக்கு விடுதலை தருவீங்களா, ஆண்டவரே எந்த சூழ்நிலை நம்ம விட்டு விலகி போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒரு நாளும் ஆண்டவர் என் கூட இருக்காரா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். நம்மை நடத்துகிற பாதை ஒருவேளை அது துன்பம், உபத்திரவம் நிறைந்த பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் அவர் நம்மோடு கூட வருகிறார். இது நியாயமற்ற உலகம், அநீதியான உலகம், பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் நீதிமான் நீதியாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். நமக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய நீதிக்கு சப்போர்ட் வந்துடாது. நம்ம கூட இருக்கவனே நமக்கு எதிரியாய் மாறிவிடக்கூடும். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் இந்த யோவான் ஸ்நானகன் அத்தனை பெரிய ஒரு தேவ மனுஷனாக இருந்தும் தன் வாழ்க்கையில் இடறி போனான். இடறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இடறினான். ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகவே மறித்தான். அதே போல் இந்த நாட்களில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை உபத்திரம் துன்பத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒருபோது தேவனை சந்தேகிக்காமல் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவருக்காய் ஓடுங்க. ஆண்டவர் உங்களை குறித்து செய்து முடிக்க வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. அவர் நிச்சயமாய் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.